ஐயோ லதா, ஐயோ ஐயோ லதா, ஐயோ என்ன சுரேஷ், என்ன வந்துருச்சு? வந்துருச்சா? என்ன போய் நான் நம்ப மாட்டேன். இதுக்கு கூடவா போய் சொல்லுவாங்க? என்ன இது வம்பா இருக்கு? ஐயோ இல்ல பாரு, இல்லன்னா இங்கேயே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீயும் நரேஷும் ஒண்ணு, உங்க வாயில மண்ணு. இரு, உங்களுக்கு முடிவு கட்டுறேன். சுரேஷ், ஏய் சுரேஷ், 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 சுரேஷ். லதா, 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 என்னமா இது? யாரோட இப்படி கட்டுறது? முதல்ல தவிர்த்து விடுங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்லு. என்னது, வீடு பூட்டி இருக்குது? அண்ணியை கூட்டிட்டு அண்ணன் எங்கேயாவது போயிட்டாரா? என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரே. ஆயாவையும் காணும், யாரையுமே காணும். பக்கத்தூர் திருவிழால தர்மசோறு போடுறாங்கன்னு ஒண்ணே எல்லாரும் கைண்டுக்கு நானுங்க. அது எனக்கு தெரியாம இவ்வளவு விலை உயர்ந்த புடவை யாரு கட்டுறாங்க? யாராவது புதுசா வந்திருப்பாங்களோ? இத திருடி வித்தா தப்புதான். இருந்தாலும் அண்ணனுக்கும் அன்னிக்கும் உதவ கொஞ்சம் பணம் கிடைக்குமே. மனசாட்சி ஓகே. என் குழந்தை கத்துது. இப்ப நான் என்ன செய்வேன்? வெளியில வர முடியுது? கடவுளே, ஏற்கனவே ஜுரமா இருந்த குழந்தை. கடவுளே, என்ன அது, வீடு பூட்டியே இருக்குது? அண்ணாச்சி எங்க போயிருப்பாரு? அண்ணே, இங்க இருக்கீங்களா? அண்ணே, அங்க இருந்து வரீங்க? ஆயா கதவை போயிட்டு ஊருக்கு போயிருக்கு. நான் இந்த வீட்டுல இருக்கேன். இந்த வீட்டுல இருக்காரா? தெரியாம போச்சு. என்னங்க, நான் இங்க இருக்கேன். என்னங்க, நான் குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ சேலை திருடிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப பாவாடியோட நிக்கிறேன். பேசாம நிக்கிறீங்களே, அது என் தாலி கட்டு சரிங்க. உயிருக்கு உயிரா பாதுகாத்து வச்சிருந்தேன். அதை தவிர வேற சேலையே இல்லைங்க. கத்துற குழந்தைய கூட தூக்க முடியாம பாவாடியோட நின்னுட்டு இருக்கேன். கடவுளே, கடவுளே, என்னடா சோதனை இது? என்ன சோதனை? இங்கே வந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு இவங்க வீட்லயே சேலையை திருடிட்டேனே. ஐயா, தலைவர் இல்லைங்களா? என்னையா தலைவரை திடீர்னு தேடுற? அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? நியாயமா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை. எடுத்துக்கிட்டு போ. கத்துற குழந்தைய கூட தூக்க முடியாம பாவாடியோட நின்னுட்டு இருக்கேன். பள்ளி வந்துட்டீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கிய நீ! கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சேலை திருடிட்டு வந்துட்டிய. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு கடைசியில நீயே திருடிவிட்டியா? இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. என்ன ஒண்ணும் செய்யாதீங்க. என்னால தாங்க முடியாது. தலைவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சுரேஷ், எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா உனக்கு ஒரு காதலி இருக்கிற விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டிய. அவகிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ ஒன்னும் அவளை டச் பண்ணலையே? நானாவது டச் பண்றதாவது, அவதான் என்ன. சுரேஷ், உங்க வீட்டுல உங்க மாமாவை ஒரு புடி பிடிச்சிட்டனே. அப்படியா? பலே பலே. நரேஷ்,
உங்க வீட்டுல இருக்கிற வள்ளியம்மா எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. எங்க அப்பா மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்துருக்கேன். அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. எங்க அப்பா அம்மா ஒண்ணு சேர்த்து கூடிய சீக்கிரம் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். என்ன அப்பப்ப போன் பண்ணணும். ஓகே. நரேஷ், உன் காதலி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்ல மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இது என் சொந்த விஷயம். ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். வரட்டுமா? எங்க ஃபேக்டரியில பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கீங்க. எங்க அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு மாமா பேங்க்ல இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காரு. வியாபாரத்துல எல்லாமே நஷ்ட கணக்கு காட்டி இருக்கீங்க. என்ன? Am I correct, I say? ஆமா ஆமா. யாரது? மை டாட்டர், என்னுடைய ஒரே பொண்ணு. அவளுக்கு நான் தாயும் தகப்பனும். உங்க பொண்ணா? அது சரி. நேத்து ஒரு பெரியவரை வேலைக்கு சேர்த்தோமே, அவர் வர சொல்லுங்க. பேரு சிவகுருநாதன். நான் இல்லாத போது நீங்க தான் அவர் வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. அவர் இங்க டியூட்டிக்கு ஜாயின் ஆயிட்டு ஏதோ மீட்டிங் பேச போயிருக்காரு. மீட்டிங்கா? சுதா, நான் சுரேஷ் பேசுறேன். நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும். ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்றேன். வாக்குச்சீட்டு என்பது சுதந்திர நாட்டில் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வரப்பிரசாதமாகும். அதை இந்த நாட்டு மக்கள் தங்களுக்காக நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் நிறுத்திட்டீங்க? பேசுங்க. உங்களுக்கு பேசவே வராதுன்னு நினைச்சேன். இப்ப நீங்க பேசுறத பார்த்தா நிறைய விஷயம் உள்ள ஒரு மாதிரி தெரியுது. Come on, carry on. பெரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி. இந்த இடத்துக்கு சொந்தக்காரரும் நம்ம ஃபேக்டரிக்கு முதலாளிமான சுரேஷ் ஐயா அவர்களே வந்திருக்காங்க. அவரு சின்ன பிள்ளையிலேயே இந்த வயசுலயே எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு. ஆனா அவங்க தாய் மாமன் தான் ஒரு மாதிரி எல்லாரும் இடத்த காலி பண்ண சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதையும் ஐயா காதுல போட்டாச்சு. அவர் அதை கவனிச்சுக்குவாரு. இப்போ நம்ம அண்ணனை ஆதரிச்சு அவர் ஒரு 2 வார்த்தை பேசணும். பேசுவாரு. போய் பேசு. வணக்கம். நமது தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் சிவகுருநாதர் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நல்ல மனுஷருக்கு உங்க வாக்குகளை போட்டு வெற்றியாட செய்யுங்க. அதோட எங்க மாமா வேலுச்சாமி பத்தியும் சொன்னாங்க. அவர் பல மோசடிகளை செஞ்சு இப்ப தலைமறைவா இருக்காரு. அவருக்காக நீ யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்க குடியிருக்கிற வீடுகளை உங்களுக்கே சொந்தமாக்குறேன். அதற்கான ஏற்பாடுகளை உடனே கவனிக்க. வணக்கம். தேங்க்யூ. என்னங்க, இவர்தான் என் பிரதர் சுரேஷ். சுரேஷ், இவ்வளவு அழகா பேச எங்க பாத்துக்கிட்ட? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. சுதா, நீ வீட்டுக்கு போ. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சிவகுருநாதர் ஊமேன்னு சுரேஷ் சொன்னானே, இவர் ஏன் அப்படி நடிக்கணும்? இதுல என்னமோ ரகசியம் இருக்கு. இவர் சுரேஷோட அப்பாவா தான் இருக்கணும். மிஸ்டர் சிவகுருநாதர், ஆபீஸ்க்கு வாங்க. உங்க கூட தனியா பேசணும். நான் சொன்னதெல்லாம் உண்மைங்க. அந்த நேரத்துல திருடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலீங்க. சேலையை திருடி நான் யாருக்கு வித்துடல. பரிதாபமான நிலைமையில இருந்து என் மனைவிக்கு கட்டிக்கத்தான் கொடுத்தேன். அந்த சேலையோட விலைய உங்ககிட்ட நான் வேலை செஞ்சு தீர்த்தர்றேங்க. அதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்க. வாய திறக்கப்படாது. புடவைய விக்கல, பொண்டாட்டிக்கு தான் நான் கொடுத்தேன்னு நீ சொன்னதுனால உன்னை நான் மன்னிக்கிறேன். வேலைய இந்த பாருப்பா, நீ செய்யற இந்த வேலையில சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்ல. நீ பட்ட கடனை தீர்க்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இங்க வேலை சேர்த்திருக்கேன். ஏன் முன்ன அவகிட்ட என்ன சொல்லி விட்ட? அதான்யா, அவ புருஷன் வந்து குழந்தை எடுக்க நேரம் ஆயிடும், யாரும் வரமாட்டாங்க. பக்கத்துல சுடுகாடு இருக்கு, நீ எடுத்துட்டு போய் இருட்டத்துக்குள்ள
போட்டுட்டு வந்துடுன்னு சொன்னேன். அவர் நல்ல மனுஷன். இப்ப ஏதோ திடீர்னு ஆயி போச்சு, என்ன செய்யறது? பள்ளியா? நான் சுடுகாட்டுல வேலை செய்யறேன்னு தெரிஞ்சுக்க வந்துட்டாளா? ஐயோ, என் குழந்தை போச்சியா. யாருமாவது நடு ராத்திரில நீ மட்டும் தனியா சுடுகாட்டுல வந்து நிக்கிறியே, உன் கூட யாரும் வரலையா? உங்க வீட்டுக்காரர் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. ஆனா இப்ப யாரும் இல்லாம செத்த குழந்தையோட வந்திருக்க. அது சரி, அது சரி. ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, சாவுது. இந்தாப்பா, இடுகூலி பணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைய அந்த குழியில போட்டு போத. இந்த இடத்துல சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்ல. காசு எடு. எங்கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லாம எப்படிமா புதைக்க முடியும்? தாலிய வச்சாவது பணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாம்? தாலி இருக்கு, ஆனா தங்க இல்லை. தாலி கட்டினவரும் எந்த நேரத்துல என் கூட இல்லை. கட்டணம் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுமா. அனாதை குழந்தை தானே, எங்கேயாவது ஆத்துல குளத்துல கொண்டு போய் போடுப்போம். இந்த இடத்துல வேலை செய்றீங்க. ஐயோ, இப்ப தாங்க தெரியுது என் பிள்ளை ஏன் செத்தாண்டு. அடி பைத்தியக்காரி, உன் புருஷன் எங்க வேலை பாக்குறாரு தெரியாம இருக்கிறியே. நான் காட்டுற மாடின்னு செத்து என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. செத்தது என் புள்ள மட்டும் இல்லைங்க, நானும் தான். நான் பூவோடும் பொட்டோடும் போகும்போதுதான் நீங்க சுடுகாட்டம் இருக்கணும்னு நினைச்சேன். இங்க வாய்க்கரிசி போட்டுட்டு தான் எனக்கு வடிக்கரிசி கொண்டு வரீங்களா? நீங்க வாரி கொண்டு வரணும்னு கனவு கண்டனே. இப்ப நீங்க வாரி கொட்டது இந்த சுடுகாட்டு நெருப்பத்தானா? ஐயோ, நான் என்ன செய்வ வேண்டி? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தொட்டதெல்லாம் துளங்குற ராசியான கையில் நல்லது நடக்கிற இடத்துல எல்லாம் உங்க கையால பணத்தை எடுத்து வைக்க சொல்லுவாங்களே. பணத்தை எடுத்து வச்ச கையா இன்னைக்கு பணத்தை எடுத்து வைக்க. ஐயோ, இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வாயக்கூட என்ன இது குழி? எனக்காக நானே வெட்டி வச்சிருக்கேன். தசரதனுடைய சத்தியம் ராமனை காட்டுக்கு ஓட்டுச்சு. விஸ்வாமித்திரனுடைய சத்தியம் ஹரிச்சந்திரனை நாட்டை விட்டே ஓட்டுச்சு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சத்தியம் என்னை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்திடுச்சு. இந்த போட்டி உனக்கு எனக்கு இல்ல வழி. அதோ மேலிருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரே, அவருக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். ஆனா பாழா போற கடவுளே, உன்னுடைய ஆசை தீர்ந்துதா? கடைசியா என்ன கொண்டு வந்து சுடுகாட்டுல நிறுத்திட்டியே. இங்கு என்ன செய்யாது காத்துக்கிட்டு இருக்கேன். செய் பார்க்கலாம், செய். ஐயோ கடவுளே, என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டமா? இனிமே ஒரு நிமிஷம் நிற்க வேண்டாம், வாங்க போலாம். எங்க போறீங்க? இந்த பாருமா, நீ கட்டி இருக்கிய இந்த புடவை, அது எது தெரியுமா? உன் புருஷன் இதுல இருந்து திருடி கொண்டு வந்து கொடுத்தது. இந்த பாருமா, ஒண்ணு புடவையை அவுத்து கொடுத்துட்டு புருஷனை கூட்டிட்டு போ, இல்ல பட்ட கடனுக்கு நீ இங்க வேலை செய். புருஷன் இங்க இருக்க வேண்டாம், நாங்க வேற எங்கேயாவது வேலை செஞ்சு கடனை தீர்க்கிறோம். வேற இடத்துக்கு போயா?
யாரும் வாயை துறக்கப்படாது. உன் புருஷன் இங்கதான் வேலை செய்யணும், நீ என் வீட்டுல போய் வேலை செய்யணும். இந்த பொங்கலுக்கு போய் நம்ம வீட்டுல கொண்டு விடுறோம், அங்க வேலை செய்யணும். வேண்டாம், அவருக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாது, நான் செய்யறேன்.